திரியும் காலம். அரசு சிறுவர் சிறப்பு இல்லத்தின் உளவியல் ஆலோசகர் முனைவர் டெல்பின் ஸ்டெஃபினோ அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆணின் திருமண வயது 21, பெண்ணின் திருமண வயது 18 அப்படின்னு. இதுக்கு குறைவா ஒரு நாள் முன்னாடி பண்ணாலும் அது குழந்தை திருமணம்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு 30 வயசு கடந்தா கூட இன்னும் கொஞ்சம் பொறுத்து திருமணம் பண்ணிக்கலாம், கெரியரை பார்க்கணும், படிப்பு பார்க்கணும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், இப்படி தான் நினைக்கிறத பார்க்குறோம். எல்லாருமே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ படிச்சுட்டோம். கெரியர்ன்றது இப்போது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்படி நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலையிலும் இன்னும் குழந்தை திருமணங்கள் இருக்கத்தான் செய்தா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம எவ்வளோதான் கல்வியில் முன்னேறி இருந்தாலும், நிறைய துறைகளில் பெண்கள் சாதித்தாலும் இன்றைக்கும் குழந்தை திருமணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். பட் அந்த மோட் ஆஃப் அந்த ஃபார்ம்ஸ் தான் இங்கே மாறி இருக்குது. அப்போ குழந்தை திருமணத்துக்கும் இப்போ குழந்தை திருமணமும் இருக்குது. ஆனால் எந்த மாதிரியான ஃபார்மில் அது இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஸோ இன்றைக்கி மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் சைல்டு மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நிறைய சமூக வலைத்தளங்களுடைய பாதிப்பு, இம்பேக்ட் குழந்தைங்க கிட்ட நிறைய இருக்குது. எக்ஸ்பெஷலி அது ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இம்பேக்ட் ஆகி அதில் இருக்கிற ரீல்ஸு, வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்த்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற குழந்தைகள் லவ் பண்ணி அந்த லவ் பண்ணுற பையன் கூடயோ பொண்ணு கூடயோ ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க வீட்டை விட்டு வெளியேற சூழல் நிறைய இருக்குது. ஸோ அந்த சைல்டு மேரேஜ் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் இன்னமும் நம்மளுடைய சமூகத்தில் குழந்தை திருமணங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. வீட்டில் பண்ண அந்த பழைய குழந்தை திருமணம்னா அது உறவினர்களை கூட்டி ஒரு பத்திரிக்கை அடித்து திருமணமாக விழாவாக எடுத்து பண்ணாங்க. அதை திருமணம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுவுமே ஆஸ்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. இப்போ இந்த குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அந்த குழந்தைங்க எங்கேயோ ஒரு கோயில்லையோ ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஏதாவது செஞ்சு வைப்பாங்க, இல்லை திருமணம் செஞ்சுக்காமலே எங்கேயாவது போய் சேர்ந்து வாழ்வாங்க. இந்த திருமணத்துக்கும் அந்த திருமணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அது விழாவாக ஊர் கூட்டி ஒரு அடையாளம் ஏற்பட்டு திருமணமாக இருக்கிறது இல்லை இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு முன்னாடி நம்ம சமூகத்தில் நடந்த நீங்கள் சொன்ன மாதிரி திருமணங்கள்லாம் ஒரு கட்டாயத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுற திருமணங்கள். அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்போ இல்லை அந்த திருமணத்தை மறுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியேறி போகிற குழந்தைங்க அவங்களுடைய சுய விருப்பத்தோடு போகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது சரியா தவறா அப்படின்ற ஒரு பக்குவம் இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸாலேயோ ஏதோ ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இல்லை ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இதனால் இவங்களா வில்லிங்காக போய் பண்ணுறது தான். ஸோ இங்கே யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை, அவங்களுடைய சுய விருப்பத்தோடு போகிறாங்க. அது ஒரு இன்ஃப்ளூயன்சல் மேரேஜ்னு தான் சொல்லணும் இப்போ நடக்கிறது. அப்பா அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஊருக்கே தெரிஞ்சு போகுது. இந்த குழந்தைங்களாம் சேர்ந்து போய் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க அதிகபட்சம் ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி ஏதோ ஒரு சாமி முன்னாடி நின்று கட்டிட்டு இதான் கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 குழந்தைய தவிர வேறு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. இப்படி இருந்தும் அதை திருமணமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமா? இல்லை, 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தாங்கன்னா அது சட்டப்படி திருமணம் செல்லுபடி ஆகாது. ஸோ அப்படி வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிற அந்த 2 குழந்தைங்களுமே மைனராக இருக்கிற பட்சத்தில் அவங்களால ரொம்ப நாள் சேர்ந்து இருக்க முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். 2 குழந்தைங்களுமே மைனர் குழந்தைங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லைஃப் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அதனால் 1 மாதம் 2 மாதம் இந்த கேப்லேயே அவங்க திரும்பவும் அவங்க வீடுகளுக்கு திரும்பிடுவாங்க. ஏன்னா அந்த திருமணத்தில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லுபடியே ஆகாது. அது எங்கேயும் அவங்க பதிவும் பண்ணலை. ஏதோ ஒரு கோயிலில் அந்த மாதிரி வச்சு திருமணம் பண்ணுறாங்கன்னா அது எந்த விதத்துலையுமே செல்லுபடி ஆகாது. அதனால் வர இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் 1-2 மாதங்களில் அந்த குழந்தைங்க திரும்பவும் வீடு திரும்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 மைனர் குழந்தைங்க திருமணம் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு, அது விஓவாக இருக்கலாம் இல்லை குழந்தைகள் நல காப்பகம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூலயமா அவங்களுக்கு அந்த செய்தி வந்தடையும். அப்போ அவங்க அந்த குழந்தைங்களை காப்பாற்றி அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஸோ இது சட்டப்படி செல்லுபடி ஆகாது. அது திருமணமே கிடையாது. 2 விதமான குழந்தை திருமணத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது எந்த விதத்தில் பண்ணாலும் நம்ம அரசியல் சாசனப்படி இது தவறு. இவ்வளோ பெரிய தண்டிக்கப்பட வேண்டிய தவறு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் என்ன கெடுதல்லாம் இருக்குது? ஏன் இது ஒரு பெரிய சோஷியல் ஈவலாக கருதப்படுது?
பாதிக்கப்படுது? சமூகத்தில் இது எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்னா, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகளோட படிப்பு தடைப்படுது. ஸோ ரைட் டு எஜுகேஷன், இங்கே எல்லாருக்குமே கல்வி உரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த குழந்தை படிக்கலை அப்படின்னும் போது அந்த குழந்தையும் எந்த விதத்துலையும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் ஆண் பெண் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்துகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே இன்றைக்கி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கு. அது இன்னும் நம்மளுடைய குடும்ப பொருளாதாரமும் சரி, நாட்டினோட பொருளாதாரத்தில் பெண்களுடைய பங்கு கணிசமான அளவு உயர்ந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல படிப்பு தடைப்படும் போது அந்த பெண் பிற்காலத்தில் வேலைக்கு போகிறது, அதனால் ஒரு பொருளாதார உயர்வுன்றது முற்றிலுமாக பாதிக்கப்படுது. அதே போல் ஒரு பொண்ணுக்கு கல்வி கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பெண் குழந்தையோட கல்வியை நிறுத்தி திருமணம் பண்ணும்போது அதோட சந்ததிகள், அந்த ஜென்ரேஷனே ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஸோ சமூக ரீதியாக பார்த்தா இந்த ஒரு விஷயம். இதுக்கு பிறகு சமூக ரீதியாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய பெண் குழந்தைகள் ஆண்களுக்கான விகித குறைபாடு இருக்கும். ஸோ பெண் குழந்தைகளோட இது கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா அவங்களுக்கு டெலிவரி டைம்லலாம் நிறைய மெட்டர்னல் டெத் ஏற்படுறதுனால ஆண் பெண் அந்த ரேஷியோ எப்பயுமே பேலன்ஸ்டாக இருக்க முடியாது. இது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கங்கள். அண்ட் குழந்தைங்களுடைய உடல் அளவில் பார்த்தாலும் மனதளவில் பார்த்தாலும் பெண் குழந்தைகளை ஏன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க டெலிவரி அந்த ஒரு ஃபேஸை ஃபேஸ் பண்ணுறதுனால தான் பெண் குழந்தைகளுக்கு இதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை பியூபர்ட்டி அடைஞ்சிட்டதுனாலேயே அவங்க திருமணத்திற்கோ இல்லை குழந்தை பேருக்கு தயாராகிடுறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம் வர முடியாது. ஸோ அவங்க என்னதான் பியூபர்ட்டி அடைஞ்சிட்டாலும் அந்த வயதுக்கு வந்தாலுமே அவங்களுடைய உடல் அளவில் ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னும் வளர்ற டெவலப்பிங் ப்ராசஸில் தான் இருக்குமே தவிர அது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு இருக்காது. அவங்களுடைய யூட்ரஸ்க்கு ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கான சக்தி இருக்காது. ஸோ உடல் அளவில் பார்த்தா அவங்களுக்கு அனீமியா, நிறைய ரத்தப்போக்கு ஏற்படலாம். அண்ட் அவங்க இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைபாடாக இருக்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். ஏன்னா ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற மைனர் குழந்தைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அதோட உடல் அளவுலையும் மனதளவுலையும் வளர்ச்சி இருக்கும். ஸோ ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போய் ஒரு அடல்ட்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோல் அங்கே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் குழந்தையாக இருக்கிறேன் உடம்பாலையும் மனசாலையும், ஆனால் என்னை ஒய்ஃப் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் சேஞ்ச் இங்கே நடக்குது. அப்போ அந்த குழந்தையால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா என் வயசுக்கு நான் குழந்தையாக தான் இருப்பேன், குழந்தைத்தனமாக தான் நான் நடந்துக்குவேன்ற இடத்துல ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் நாளைக்கு என்ன சமைக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய மாமியார் வீட்டில் என்ன பிடிக்கும்ன்ற அந்த ரோல் சேஞ்சிங்கும் போது அவங்கள மனதளவில் ரொம்பவே ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போகும். நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல். ஸோ உடல் அளவில் பார்த்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள். ஏன்னா குழந்தை பேர் சமயத்தில் அவங்க இறந்து போகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்றைக்கி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு அதனால் சிசேரியன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த சிசேரியனால் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க முதுகெலும்பு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் மனதளவில் எமோஷ்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள் இது ஒரு ட்ராமா மாதிரி அவங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அந்த ட்ராமா அவங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் பார்த்து ஒரு அச்சம் வரும், அவங்களுக்கு ஒரு பயம் வரும், ஒரு ஆன்சைட்டி, பதட்டம், சோஷியல் வித்ட்ராவல் இருக்கும். யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒதுங்கியே இருப்பாங்க. அண்டு எப்பயும் ஏதோ ஒரு பதட்டத்துலேயே அந்த குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும், பயம். இந்த குழந்தை திருமணத்தினால நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும். பிகாஸ் அந்த குழந்தை ஒரு மனைவிக்கான அந்த ஒரு ரோலை சரியாக ப்ளே பண்ணலன்னா அந்த இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும். ஸோ இதையும் அந்த குழந்தைய உடல் அளவுலையும் மனதளவுலையும் பல விதத்தில் பாதிக்கப்படும். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி, இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா காலத்தில் கூட அதிகம் இருந்திருக்காது, டெஃபினட்டாக நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே குழந்தை திருமணம் தான் நடந்திருக்கும். அவங்க ஹெல்தியான ஆஃப் ஸ்ப்ரிங்கை தான் உண்டாக்கியிருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். அதில் தான் நம்ம அப்பா அம்மாலாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 குழந்தைகள் மினிமம், இல்லைன்னா 7, 10, 11 அந்த மாதிரி தான் அந்த தலைமுறை இருந்துச்சு. ஆனால் அந்த தலைமுறையினர் தான் இன்றைக்கி 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ ஃபிசிக்கலாக பெண்களுக்கு அது பிரச்சனைன்னு நம்ம பேசுகிற நேரத்தில் நம்ம யோசித்து பார்த்தா அந்த குழந்தை திருமணம் பண்ண பருவத்தில் இருந்த பெண்களில் பார்த்தோம்னா இன்றைக்கி நல்லாவே ஹெல்த்தியாக அவங்க தான் 80 வயதோ 90 வயது வரைக்குமோ வாழ்ந்துருக்கிறாங்க, அதிக நோய்கள் இல்லாமன்றதையும் பார்க்குறோம். இந்த முரணை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று நம்ம இதை நம்மளுடைய
உணவு முறையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட உணவுகளாக இருக்கட்டும், அந்த உணவு முறைகளாக இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரமாக கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அவங்க இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்கன்னும் போது அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட உணவுகள் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ கிடையாது. அன்றைக்கி எந்த ஒரு பொல்யூஷனோ இல்லை எந்த ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கை முறை வந்து அப்போ கிடையாது. அப்போவுமே குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பேறு சமயத்தில் வந்து இறந்து போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ வந்து குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னா, ஏன் ராஜா ராம் மோகன் ராயிலேருந்து முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வரைக்கும் குழந்தை திருமணத்தை ஏன் எதிர்த்தாங்க? கேஷுவலாக யோசித்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. நம்ம பாட்டியெல்லாம் டெஃபினட்டாக குழந்தை திருமணம் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அம்மாங்க காலத்திலேயே வந்து 18, 19, 20 ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகல, ஸ்கூல் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நம்ம அம்மாங்கெல்லாம். பட் பாட்டிங்க எல்லாருமே டெஃபினட்டாக குழந்தை திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு பெரியப்பா சித்தப்பா அத்தெல்லாம் பார்த்தாக்க 7 பேர் 8 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறதையும் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருந்திருக்கலாம், குழந்தைகள் இறப்புன்றது அதிகமாக இருக்கலாம், இல்லை டெலிவரி டெத்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். பட் அதையும் தாண்டி இவ்வளோ பேரும் வந்து சர்வைவ் ஆயிருக்கிறாங்க தானே. அதனால கேட்குறேன். இல்லை, இது கண்டிப்பாக வந்து நம்முடைய வாழ்க்கை முறை, உணவு முறை இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ அவங்க சாப்பிட்ட உணவுகளும் அவங்களுடைய வாழ்க்கை முறை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ வந்து குடும்பம் வந்து எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்ததுனால அவங்கள வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டேக் கேர் பண்ணுற அந்த ஒரு கவனிப்பு, பராமரிப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். பிகாஸ் இப்போ நம்ம வந்து அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் அந்த வாழ்க்கை முறையும் அந்த உணவுகளும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து நம்ம நிறைய பெண்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு அதை பற்றியே பேசணும். இப்படி குழந்தை திருமணத்துக்குள்ளே கட்டாயப்படுத்தப்பட்ட ஆண் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக பாதிப்பு இருக்கும்? எல்லாருமே பெண் குழந்தைங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண் குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு ஈக்குவலான பாதிப்பு வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் ஏற்படும். ஒன்று, அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். அதே போல் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு அவேர்னஸ் பெருசாக இருக்காது. ஸோ அந்த திருமணத்துக்கு அவங்களையும் கட்டாயப்படுத்தி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருது. ஏன்னா அந்த குழந்தையும் வீட்டில் ரோடில் விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ உடல் அளவில் அவங்களுக்கு இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். பட் மனதளவில் வந்து அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்களுக்குமே இந்த ரோல் சேஞ்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருந்துட்டுருக்கும். அவங்களுக்குமே அந்த பதட்டம் இருக்கும். நிறைய கோபங்கள், மூட் ஸ்விங்ஸ் வந்து ஆம்பளை பசங்களுக்குமே இங்கே நிறைய இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ், அவங்களுடைய கோபத்தை வந்து அந்த ஒய்ஃப் மேலே வந்து அவங்க காட்டுறது, அவங்கள அடிக்கிறதோ இல்லை துன்புறுத்துதோ. இதெல்லாம் ஏன்னா நானுமே இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கும் தெரியல இந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் எப்படி என்னுடைய ரோலை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. ஸோ ஒரு 2 மைனர் குழந்தைங்க அந்த இடத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மாறி மாறி அவங்க ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிட்டு மாறி மாறி அந்த ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்கும். நான் முதல் கேள்வி உங்ககிட்ட கேட்டதே என்னென்னா, குழந்தை திருமணங்கள்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ எல்லாருமே 30 வயசுக்கு முன்னாடி ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணம் செய்துக்க தயாராக இல்லை. அது ஒரு காரணம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக பல பேர் செஞ்சுருக்காங்க. குழந்தை திருமணங்களை தடுக்கிறது அப்படின்றத முக்கியமாக ராஜா ராம் மோகன் ராய் இதை வந்து ஒரு பெரிய இயக்கமாக முன்னெடுத்து செஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்துட்டோம். அதுக்கப்புறமும் இன்னும் இதுக்கான தேவை ஏன் இருக்குது? இதுக்கு இன்னமும் ஒரு சட்டம் வச்சு தான் இவங்களை தண்டிக்கணுன்ற தேவை இன்னும் ஏன் சமூகத்தில் இருக்குது? இன்னைய வரைக்குமே நாம் நினச்சிட்டு இருக்கோம் குழந்தை திருமணங்கள் எல்லாம் தடை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல வந்து குழந்தை திருமணங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஈரோடு, திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் குழந்தை திருமணம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து பேரண்ட்ஸாக வில்லிங்கோட செஞ்சு வைக்கிற ஒரு திருமணங்கள். ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப அதிக அளவில் இல்லாமல் அங்கொன்று இங்கொன்று அப்படின்ற மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. கடந்த 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்
9,000 வழக்குகள் பதிவாயிருக்கு குழந்தை திருமணம் தடை பண்ண சொல்லி. அப்போது 9,000 திருமணங்கள் இங்கே தடுக்கப்பட்டிருக்கு. பதிவானது மட்டுமே 9,000. 9,000. அப்போ பதிவாகாமல் இருந்தது எத்தனை? ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து டெவலப் ஆகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, பொருளாதாரத்தில், டெக்னாலஜியில், தொழில்நுட்பத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து ஏன் இன்னும் இதை ஒழிக்க முடியல அப்படின்னும் போது சில கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்துலலாம் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சட்டத்தாலேயும் நம்முடைய அதிகாரிகளாலேயும் அவங்கள வந்து ஓரளவுக்கு மேலே நம்மளால் வந்து கட்டாயப்படுத்த முடியாது, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. ஸோ இங்கே நிறைய கலாச்சார ரீதியாக நிறைய தடைகள் இங்கே இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் நம்மளால் வந்து முழுமையாக குழந்தை திருமணத்தை ஒழிக்க முடியல. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்டோட மோட்டோவே 2030க்குள்ளே சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ இந்தியா இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே இங்கே இருக்குது. ஏன்னா இன்னமும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ஏஷியா வைஸ்லேயும் வேர்ல்டு வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போன தலைமுறையில் இருந்தவங்க எல்லாருமே குழந்தை திருமணம் செய்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இன்னமும் அது போகாமல் இருக்கிறது இதுதான் காரணம். கலாச்சார ரீதியாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர பழக்க வழக்கங்களால் இதை முற்றிலும் இன்னும் ஒழிக்க முடியாமல் இருக்குது. அப்போலேருந்தே இயக்கமாக நம்ம நடத்திக்கிட்டே இருந்தால் கூட இன்னும் இது ஒரு சட்டம் போட்டு தடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு. இப்போ சமீபமாக 2006 கூட வந்து சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன குறைவாக இவ்வளோ நாள் இந்த சட்டத்தில் இருந்தது, என்ன அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அது உதவியாக இருக்குது இதை தடுக்கிறதுக்கு? இதுக்கு முன்னாடி வந்து 1978 திருமண தடுப்பு சட்டம் வந்து வந்துச்சு. குழந்தை திருமண தடுப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த வயசு வந்து ஏறி இருக்குது. 14லேருந்து 18 வயசுன்னு ஏறி இருக்குது. அதே மாதிரி ஆண்களுடைய திருமணம் வயது வந்து 18லேருந்து 21 மாறி இருக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு திருத்தம் தான். ஏன்னா ஒரு 14 வயசில் அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா அது 14 வயசுக்கு பிறகோ அது குழந்தை தான். பிகாஸ் அந்த 14 வயசில் தான் பியூபர்ட்டி வர்ற டைம். அதனால அது வந்துட்ட பிறகு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1970களில் இருந்துச்சு. இல்லை, அவங்க வந்து பியூபர்ட்டி வந்தாலுமே அவங்க குழந்தைங்க தான். 18 வயசு வரைக்குமே அவங்களுடைய உடலில் எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டுருக்கும், ஹார்மோனியல் சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுடைய ஹார்மோனியல் சிஸ்டம் வந்து இன்னும் ரெகுலேட் ஆகாமல் இருக்கும் 18 வயசு வரைக்கும். ஸோ ஒரு 18 வயசுக்கு மேலே தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலரான ஒரு சைக்கிளுக்கு வரும். ஸோ இந்த வயது மாற்றியிருக்காங்க. அதே போல் சட்டத்தில் வந்து தண்டனைகளையும் மாற்றியிருக்காங்க. ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கிற மைனர் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா 2 வருஷ கடுங்காவல் தண்டனை அண்ட் 1 லட்சம் ரூபாய் அபராதம், இல்லைனா இது ரெண்டுமே சேர்ந்து போடுவாங்க. இதில் இன்னொரு பெரிய திருத்தம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா 18 வயசுக்கு முன்னாடி ஒரு மைனர் குழந்தைக்கு திருமணம் ஆயிருச்சுன்னா 18 வயசு ஆகி 2 வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது வந்து வேலிடாக எடுத்துப்பாங்க. பிகாஸ் 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து மைனர், தானாக முடிவெடுக்க முடியாது, நோ சொல்ல முடியாது. அப்போ அதால் ஒரு கேஸ் கொடுக்க முடியாது. அதுவே 18 வயசு ஆன பிறகு ஈவன் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த திருமணம் நடந்து 20 வயசுக்குள்ளே யார் வேணாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அந்த குழந்தையே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை இந்த குழந்தைய சம்மந்தப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணால் 18 வயசு கழிச்சு 20 வயசு வரைக்குமே அந்த கேஸை எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் இந்த 2006 சட்ட சீர்திருத்தமாக கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட சீர்திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு குழந்தை திருமணங்கள்? கண்டிப்பாக கம்பேர் டு நம்முடைய சவுத் ஏஷியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸை விட நம்மளுடைய நாட்டில் குழந்தை திருமணங்கள் வந்து பெருமளவில் குறைஞ்சிருக்கு. மற்ற சவுத் ஏஷியாவில் இருக்கிற மற்ற எல்லா நாட்டிலையும் விட நம்ம நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இணைந்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் தான். என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டில்? ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் இருக்குது. ஸோ அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரும்பான்மையான ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட் பண்ணுற எல்லா சட்டங்களையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து சின்ன சின்ன கமிட்டிஸாக வச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகள், கல்விக்கான உரிமை, அவருடைய ஆரோக்கியத்துக்கான உரிமை, தென் அவங்களுடைய ஃப்ரீடம் டு லிவ், இந்த மாதிரியான சில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் கேரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. இதன் மூலயமா வந்து குழந்தை திருமணத்திலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய குழந்தைகளை அடாப்ஷன் பண்ணுற ஒரு அமைப்பாக இது இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ஹோம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கேரா அப்படிங்கிற இந்த அமைப்பின் கீழே தான்
செயல்படுது. இதை தவிர்த்துட்டு சைல்ட் லைன் இந்தியா ஃபவுண்டேஷன், சைல்ட் லைன் ஹெல்ப்லைன்லாம் இருக்குது. 1098 எந்த விதமான பாதிப்புகள், அது சைல்டு மேரேஜ்ன்ட்டு இல்லாமல் ஏதாவது ஒரு வயலன்ஸ் குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும், குழந்தைகளை படிப்பை நிறுத்துறதா இருந்தாலும், இப்படி குழந்தைகளுடைய உரிமைகளுக்கு எந்தவித பாதிப்பு வந்தாலும் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இதுக்கு வந்து நம்ம தொடர்பு கொண்டோன்னா 24 மணி நேரம் இது இயங்கக்கூடியது. ஸோ இது மூலயமா நிறைய குழந்தை திருமணங்கள் வந்து தடைப்பட்டிருக்கு. அதே போல் நிறைய குழந்தைகளுக்கு நடக்கிற உடல் ரீதியான பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது இல்லாமல் மதிய உணவு திட்டம் அண்ட் பெண் குழந்தைகளோட கல்விக்காக உதவித்தொகை, இதன் மூலயமாலாம் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் மூலயமா பெண் குழந்தைகளுக்கு உதவி தொகை கொடுக்கறது மூலயமா அவங்கள வந்து பள்ளிக்கு வர வைக்க முடியும். 18 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணால் திருமணத்துக்கான உதவித்தொகை, அதனால எல்லாரும் 18 வயசு வரைக்கும் இருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது அந்த உதவித்தொகை மூலயமா அந்த திருமணத்தை நடத்தலாம். இந்த மாதிரி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இது எல்லாமே நெகட்டிவான்னு பார்த்தா நம்ம வந்து இந்த தண்டனைகள் கொடுக்கறதா இருந்தாலும் பாசிட்டிவாக என்னெல்லாம் பண்ணால் கொஞ்சம் அந்த ரேஷியோவை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து பலவிதமான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து தண்டனைகள், அவங்களுக்கான உதவித்தொகை, ஊக்கம் எப்படி பண்ணுறாங்க சொன்னீங்க. இதுக்கான அவேர்னஸை எப்படி கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க? இதுக்கூட அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி ரேடியோ ஷோஸ் மூலயமா அண்ட் டிஜிட்டல் மீடியா மூலயமா எல்லாத்து மூலயமாவும் அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை தவிர்த்து பள்ளிகளில் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீதி நாடகங்கள், சின்ன சின்ன அங்கங்கே நடக்கிற நாடகங்கள் இருக்கட்டும், ஸ்டேஜ் ஷோஸாக இருக்கட்டும், அது மூலயமா வந்து இதனுடைய பாதிப்புகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து கல்வியோட முக்கியத்துவம் என்ன, ஸோ கல்வியோட முக்கியத்துவத்தை சொன்னால் அது மூலயமா சில விழிப்புணர்வுகள் வந்து எல்லாரும் பெண் குழந்தைகளையோ ஆண் குழந்தைகளோ படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. 1098 ஹெல்ப்லைன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு காமன் மேனாக நான் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறத பார்க்குறேன், ஒரு குழந்தை கட்டாயத்தினால வந்து திருமணத்துக்குள்ளே தள்ளப்படுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த 1098 கால் பண்ணுறது இல்லாமல் வேற எப்படி இதை தடுக்கலாம்னு? ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்னு ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து சைல்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே போலீஸோட இணைந்து தான் பணியாற்றுறாங்க. எப்படியா இருந்தாலும் எல்லாருமே இந்த மாதிரி குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுற இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும். மாவட்ட குழந்தை நல காப்பகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து டிசிபிஓ ஆஃபீஸர் இருப்பார், அவங்க வந்து டிரெக்டாக ரெய்டுக்கு போவாங்க. ஸோ ரெய்டுக்கு போய் அந்த குழந்தைய அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்றது விஓஓ மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டா வரும், இத்தனை குழந்தைகள் வந்து இடைநிற்றலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைகள் ஏன் இடையிலேயே கல்வியை நிறுத்திட்டாங்கன்னு பார்க்கும்போது அது குழந்தை திருமணத்துக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெய்டெல்லாம் அடிக்கடி நடத்தி இந்த மாதிரியான குழந்தை திருமணத்தை தடை செஞ்சுட்டும் வராங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம சொன்ன உடனே அந்த கேஸ் வந்து ஒன்று போக்சோலையும் போகும், இன்னொன்று இந்த டிசிபிஓ ஆஃபீஸ்க்கும் போகும். இப்படி வந்து நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு குழந்தை திருமணம் நடக்கவிருந்ததை தடுத்துடுறாங்க. தடுத்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைய அந்த அப்பா அம்மாவோடையே இருக்க விடுவாங்களா? அப்படி இருக்க விட்டாலும் அந்த குழந்தைக்கு பின்னாடி அது ஆபத்து தானே. ஏன்னா இப்போ தெரிஞ்சு செஞ்சதுனால வந்து தடுத்துட்டாங்க, தெரியாமல் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு அந்த அப்பா அம்மா முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பு என்ன? இப்போ இந்த குழந்தை திருமணம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே கேஸ் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மேலே விழும். ஸோ கேஸ் விழுந்தால கேஸ் நடந்துட்டுருக்கோம், அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் குழந்தைகள் வந்து இந்த அப்சர்வேஷன் ஹோமில் இல்லை இந்த மாதிரி கேரா போன்ற அமைப்புகள் மூலயமா இருக்கிற ஹோமில் பெண் குழந்தைகள் வந்து தங்க வைக்கப்படுவாங்க. அதே போல் ஆண் குழந்தைகள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களும் அப்சர்வேஷன் ஹோம் இல்லைனா ஸ்பெஷல் ஹோம் அப்படிங்கிற இடத்துல தங்க வைப்பாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிஷனுடைய முக்கியமான வேலைகளே இப்படி நம்ம வந்து சைல்டு மேரேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வர குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையே. ஸோ ஒன்று அவங்க குழந்தைங்களை பெற்றோர் கூட அனுப்பி வச்சாலும் இவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பவும் அந்த குழந்தை வந்து ஸ்கூல் எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி ஹோம்ஸில் வச்சு பாதுகாக்குது அரசாங்கம். 18 வயசுக்கு அப்புறம் திரும்பியும் அந்த குழந்தைய அப்பா அம்மா கிட்டே அனுப்பிடுவாங்களா? 18 வயசுக்கு பிறகு குழந்தைகள் வந்து முடிவை தானே எடுக்கிற மேஜர் இதுக்கு வந்துடுறதுனால அந்த குழந்தைகள் எங்கே விருப்பப்படுறாங்களோ அவங்க பெற்றோர் கூட போனால் பெற்றோர் கூட போகலாம், இல்லை அவங்க ஏதோ படித்தது வேலை செஞ்சது இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னா அது அவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது தான். இந்த அப்சர்வேஷன் ஹோம்ஸில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருமா? அதாவது அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, படிப்பு எல்லாமே அது அரசாங்கம் பார்த்துக்குமா? கண்டிப்பாக. அப்சர்வேஷன் ஹோம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இருக்கிறது தான். இதுக்குன்னு ஸ்பெஷல் ஹோம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இடையிலேயே பள்ளி கல்வியை விட்டவங்கெல்லாம் வந்து ஒரு 8th படிக்கிற குழந்தைங்க நெக்ஸ்ட்டு 10th படிக்கிறதுக்கு அங்கேயே அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய அப்சர்வேஷன் ஹோம்லேயும் ஸ்பெஷல் ஹோம்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைஞ்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை அண்ட் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்துறது, அதுக்காக தான் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ 18 வயது முடிந்தது, அந்த குழந்தை வந்து அப்சர்வேஷன் ஹோமில் இருந்து பள்ளி கல்வியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவோட போக விருப்பம் இல்லை அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தைய படிக்க வைக்கவும் விருப்பம் இல்லைன்ற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுது, காலேஜ் போகணும்னு ஆசைப்படுது அப்படின்னா அவங்க யாரோட உதவியை நாடணும்? இல்லை, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹோமில் இருக்கும்போதும் அப்சர்வேஷன் ஹோமில் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் என்ஜிஓஸ் வந்து இங்கே வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த என்ஜிஓஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் சொல்லி கொடுக்குறதோ, அவங்க ஸ்பெஷல் ஹோமில் இருக்கும்போதே நிறைய கைத்தொழில்கள், ஈவன் நான் வேலை பார்க்குற இடத்துலையுமே பார்த்தீங்கனாலுமே குழந்தைங்களுக்கு நிறைய பேக்கரி சொல்லி கொடுக்கறது, ஒரு தையல் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரியான கைத்தொழில்கள் வந்து நிறைய என்ஜிஓஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க அதை விட்டு வெளியே போகும்போது அந்த என்ஜிஓஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுலையும் இன்றைக்கி வந்து என்ஜிஓ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு எல்லாமே அதை பெண் குழந்தையாவே தான் நம்ம யோசிச்சுக்கிறோம். ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள போய் ஹோமில் வச்சு அரசு வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்கன்னு. இதே மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஆண் குழந்தைங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பெண் குழந்தைங்கள விட ஆண் குழந்தைங்கள தான் மேக்ஸிமம் வந்து ஹோம்ஸில் வைக்கிறது. பெண் குழந்தைங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் பெண் குழந்தைங்கள அந்த ஹோமில், அதுவும் அவங்களுக்கு வந்து லீகல் கார்டியன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் பெண் குழந்தைகளை வந்து இந்த ஹோம்ஸ்லலாம் இருக்க வைப்பாங்க. ஆண் குழந்தைகள் வந்து மைனராக இருக்கும்போது திருமணம் செய்தாலே அவங்க ஒன்று போக்சோ ஆக்ட் படி அவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும், அப்படி இல்லைனா இந்த திருமண தடை சட்டத்தின் மூலயமா தண்டனை கிடைக்கும். ஸோ அப்படி ஆண் குழந்தைகள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஹோம்ஸில் தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அது ஆண் குழந்தை அப்படின்னா ஒரு மைனர் பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்றதுனால அவங்க வந்து குற்றவாளியாக தான் கருதப்படுறாங்க. பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டவராக கருதப்படும் போது ஆண் குழந்தைகள் வந்து குற்றவாளியாக தான் கருதப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க போக்சோவில் புக்காக இருக்கும் பொழுது அவங்க ஜுவினைல் ஹோமுக்கு போவாங்களா, இல்லை இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹோம்ஸ் அப்சர்வேஷன் ஹோம்ஸ்க்கு வருவாங்களா? இதில் ரிமாண்டில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான், அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ரிமாண்டில் இருக்கிற பசங்க தான் மேக்ஸிமம் வந்து அப்சர்வேஷன் ஹோமோ இல்லை ஸ்பெஷல் ஹோமோ இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றது. ஒன்று அந்த குழந்தைக்கு வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்ட அந்த குழந்தைய வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஜுவனல் ஹோமுக்கு தான் போவாங்க. அப்படி இல்லாமல் அப்போ அந்த அப்சர்வேஷன் ஹோம்ஸில் இருக்கிற ஆண் குழந்தைகள்லாம் யார்? மேக்ஸிமம் சிறு சிறு தவறுகள் பண்ண குழந்தைங்களாக இருப்பாங்க. அது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட தவறுகள் கிடையாது, சின்ன திருட்டு அந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் செய்த குழந்தைகள் வந்து அப்சர்வேஷன் ஹோமில் இருப்பாங்க. அப்சர்வேஷன் ஹோம், ஸ்பெஷல் ஹோம், ஜுவனைல், இது மூணுத்துக்குமான வித்தியாசம் என்ன? அப்சர்வேஷன் ஹோம்ன்றது வந்து அந்த சிறு தவறுகளுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் அவங்கள அப்சர்வ் பண்ணுறது, கொஞ்ச நாள் வச்சுருந்து ஓகே ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி கொடுக்கறது. ஸ்பெஷல் ஹோம் அப்படிங்கும்போது அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரு இது தான் வரும். ஸோ ஜுவனல் ஹோமும் ஸ்பெஷல் ஹோமும் மோர் ஆர் லெஸ் ஒன்று தான். அவங்க வந்து தண்டனைக்கு வர்ற பசங்க தான் மேக்ஸிமம் அங்கே இருப்பாங்க. அது 1 வருட காலமோ 2 வருட காலமோ அப்படி தான் இந்த ஸ்பெஷல் ஹோம்லையும் ஜுவனல் ஹோம்லேயும் இருப்பாங்க. இப்போ பொதுவாக ஜுவனைலில் வேறு ஏதாவது தவறு செஞ்சுட்டு போனால் அவங்களுக்கு அந்த தண்டனையோ அந்த வயதோ வந்த உடனே அவங்க வந்து வெளியில் அனுப்பப்படுவாங்க. ஆனால் இப்படி போக்சோவில் மாட்டிட்டா அந்த ஸ்பெஷல் ஹோம்ல இருந்தோ அந்த ஜுவனைல் ஹோம்ல இருந்தோ வெளியேற்றப்பட்ட அந்த குழந்தை மறுபடி இன்னும் ஒரு சிறைவாசத்துக்கு தான் போகுமா அந்த 18 வயசு வந்ததுக்கு
அப்புறம் இல்ல அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க? இந்த தவறுகள் பண்ணியிருந்தாலும் 18 வயசுக்கு உள்ளே இருக்கும்போது நீங்கள் பண்ண தவறுகளுக்கு வந்து நீங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் கொண்டு போவாங்க. அவங்களுடைய தண்டனை காலம் முடிகிற வரைக்கும். அந்த பையனுக்கு வந்து ஒரு 20 வயசு இருக்கலாம். ஆனால் ஒரு 16-17 வயசில் பண்ண ஒரு குற்றத்துக்கான தண்டனை இப்போ வந்திருக்குன்னா அவங்க திரும்பவும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க 16-17 வயசில் பண்ண குற்றத்துக்கான தண்டனை 20 வயசில் வந்திருக்கு. அதனால் 18 வயசுக்கு கீழே நீங்கள் எந்த குற்றங்கள் பண்ணாலுமே இங்கே தான் வருவீங்க. உங்களுடைய தண்டனை காலம் இங்கே முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளியேறுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது மட்டும்தான் உங்களை வந்து வேறு சிறைக்கு மாற்றுவாங்க. போக்சோ அப்படின்றது வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருந்தால்தான் அது போக்சோக்குள்ளே வரும் இல்லையா? இப்போது 2 குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகுது, ஆனால் வந்து அங்கே எந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. திருமணம் நடக்கும் பொழுதோ இல்லை நடந்து முடிஞ்ச உடனேவே வந்து அது கவனிக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட போக்சோ சட்டம் தான் பாயுமா அந்த ஆண் குழந்தை மேலே? போக்சோ ஆக்ட்னாலே ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஓகேங்களா? செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னும் போது வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக எந்த மாதிரியான துன்புறுத்தலாக இருந்தாலுமே சரி, அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பாலியல் ரீதியாக ஒரு மெசேஜ் அனுப்புறதோ அந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் கண்டென்ட் எதுவாக இருந்தாலும், ஒரு ப்ரோனோகிராஃபியை நம்ம ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாமே நம்மளுக்கு போக்சோ கீழே தான் வரும். ஸோ ஒரு குழந்தைய வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும், லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அந்த குழந்தை வெளியே வந்தாலுமே அது வந்து போக்சோ கீழேயும் வரும், குழந்தை திருமண சட்டத்துக்கு கீழேயும் வரும். உடல் ரீதியாக செக்ஷுவலாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் 2 கேஸுமே அவங்க மேலே வரும். அப்போ அது போக்சோலையும் போக்சோ 2 கேஸுமே அந்த பையன் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதுவுமே உடல் ரீதியாகவே எதுவுமே நடக்கலை, அதான் திருமணமாயிருக்கு, அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த ஆண் குழந்தை மேலே போக்சோ பாயுமா? போக்சோ பாயறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது வந்து குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழே தான் வரும். நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இதிலிருந்து காப்பாற்றப்படுறவங்களுக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் கொடுக்கும் அரசு, படிப்புக்கான செலவு, மற்றபடி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த குழந்தைங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் அரசு செய்யுது? உடல் ரீதியான பாதிப்புகள் கூட கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். அதோட பாதிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனதளவில் ஏற்படுற காயங்கள் வந்து அந்த வலிகள் வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பு தான். லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு மைனர் பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் வந்து ஒரு ஆண்களை பார்த்தால ஒரு அச்சம், அந்த ஒரு பாதிப்பு வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய மூளை வளர்ச்சி வந்து 25 வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு வந்து நோ சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு குழந்தை நோ சொல்ல முடியலன்னா அதோட கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே அழுத்தி வைக்க 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 அது ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன் டிஸார்டராக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இங்கே இருக்குது. என்றைக்குமே நம்ம ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் வர்ற குழந்தைகளோ அவங்க மூலயமா பிறக்கிற குழந்தைகளுமே அந்த ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளில் வளர்ப்பாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தேன், அப்போ என் குழந்தைங்களுக்கும் அதே பாதிப்பு இருக்க தான் செய்யும். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயசில் தான் வந்து அவங்க யார் ஐடென்டிட்டி, என்னுடைய செக்ஷுவாலிட்டியை நான் தெரிஞ்சுக்கிற வயசு தான் இந்த 12லேருந்து 18. நான் ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறுற அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது 12லேருந்து 18 வயசுக்குள்ளே தான். அப்போது நான் யார், நான் என்ன செக்ஷுவாலிட்டி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிற நேரத்தில் வந்து அதுக்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அங்கே டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப கம்மியாகுது. சுயமாக யோசிக்கிற சிந்தனை அந்த குழந்தைக்கிட்ட கிடையாது. அப்போது ஒரு டிபெண்டன்சி இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது எமோஷ்னலாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயுமே ஃபிசிக்கலாகவும் மற்றவங்கள சார்ந்து வாழ்கிற ஒரு நிலையில் தான் அந்த குழந்தை இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு வராது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடிபட்டு போகும், தைரியம் வராது, பயம் இருக்கும். இப்படி அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே அந்த இடத்துலேருந்து பறிக்கப்படும். ஸோ இது வந்து எமோஷ்னலாக அவங்க வந்து லைஃப் லாங் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ். பெண் குழந்தைங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவங்க விக்டிமாக இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து சமூகத்தினுடைய ஒரு அக்கறையாவது அவங்க மேலே இருக்கும். பட் ஆண் குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து
குற்றம் செய்தவர்களாக பார்க்கப்படுறாங்க. பெரும்பாலும் பெண் குழந்தைங்க வந்து கேர் ஹோம்க்கு, அப்சர்வேஷன் ஹோம்க்கு போகிறாங்க. ஆனால் ஆண் குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் ஹோம்ஸ்க்கும் ஜுவனைலுக்கும் வராங்க அதிகம்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி ஏற்கனவே வந்து அதுலேயும் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சமூகத்தால் சட்டத்தால் குற்றவாளினும் சொல்லப்பட்டு இப்படி இந்த ஸ்பெஷல் ஹோம்ஸ்க்கு வர ஆண் குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலையுமே இங்கே நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த குழந்தைகளுமே வந்து தெரியாமல் பண்ணுற தவறு தான் இதுவாக இருக்கும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து இந்த வயசில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு பார்க்க தோணும். ஒரு ரீல்ஸில் வர்ற அந்த ஒரு கப்பிளை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி செய்யணும், நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி, இம்பல்ஸ், அதனால தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த இம்பல்சிவ்னஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். துருன்னு. ஏன்னா அதுங்க குழந்தைங்க 18 வயசு வரைக்கும் அதை நம்ம பண்ணி பார்க்கலாம், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்படி நம்ம ரீல்ஸ் எடுத்து போடலாம், இப்படி நம்ம பண்ணலாம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எப்படி பண்ணலாம், நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைங்க அந்த வயசுக்குரிய ஒரு துருதுருப்பில் பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வழக்குகளில் அவங்கள கொண்டு வந்து விடும். அந்த குழந்தைங்களுக்குமே இதோட பாதிப்புகள் தெரியாது. ஸோ இங்கே போக்சோ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக 18 வயசு கீழே இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்காது. அவங்க வந்து தெரியாமல் இந்த தவறுகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு வழக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக செய்கிற விஷயங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு எதிராக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் ஹேண்டில் பண்ணுற கேஸ்லேயே இந்த மாதிரி போக்சோவால் பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தைகள் வரும்போது ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது, நான் இதுவாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து போக்சோவில் வர குழந்தைகள் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸ் அஃபென்ஸ் பண்ண குழந்தைங்க தான் வருவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே அடிபட்டு போயிடும். ஏன்னா அது வரைக்கும் பார்க்காத சூழ்நிலை, நேற்று வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னும் போது அந்த என்விரான்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்க முதல் ஒரு வாரம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த சாப்பாடாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த ரூமில் அவங்க கூட இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்க கூட ஒத்து போகிறது, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி கவுன்சிலிங்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு விஷயம்தான். அந்த குழந்தைங்க மனசளவில் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு அங்கே நிறைய ரீஹாபிலிட்டேஷன் விஷயங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அது கைத்தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது விளையாட்டுகளாக இருக்கட்டும். ஸோ அவங்க மனநிலை அந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையும் அரசு கவனம் செலுத்துது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியாமல் தான் நிறைய சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி தவறு செஞ்சிடுறாங்க சோஷியல் மீடியானோட இன்ஃப்ளூயன்ஸில். இல்லைனா அந்த வயது அந்த மாதிரி ஒரு 10th 11th 12th படிக்கும் பொழுது வந்து கூட படிக்கிற பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்போ ப்ராப்பராக பெருசாக திருமணமோ இல்லை திருமண வாழ்க்கையோலாம் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி போவாங்க, கொஞ்ச நாள் வாழ முயற்சி பண்ணுவாங்க, முடியாமல் திரும்ப வந்துடுவாங்க. இப்போ அப்படி அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண் வீட்டில் வந்து பெண்களை நாங்கள் இனிமேல் என் பொண்ணை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், இல்லை என் பையனை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சமரசமாகி போகிற குடும்பங்களும் நிறைய இருக்குது. அதையும் மீறி இந்த ஆண் குழந்தைகள் தண்டனைக்குட்பட்டு ஸ்பெஷல் ஹோம்ஸ்க்கு வராங்க அப்படின்னும் போது அவங்க மேலே வந்து என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் செலுத்தப்பட்டு அவங்க வராங்க? கிட்னாப்பிங் அந்த மாதிரி அவங்க மேலே குற்றம் சாட்டப்படுமா? தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குழந்தை திருமண சட்டத்தின் படி கட்டாயப்படுத்தி பெண் குழந்தைகளை உட்படுத்துவாங்க. ஆனால் அவங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஆண் வந்து 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதனால இதில் பாதிப்புகள் வந்து பெருசாக ஆண் குழந்தைங்களுக்கு இருக்காது. குழந்தை திருமண சட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைகள் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஆண் பிள்ளையும் 18 வயசு கீழே இருக்கிற ஆண் பிள்ளையை கட்டாயப்பட்டு திருமணம் பண்ணுறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இங்கே சமரசம் பண்ணி 2 குழந்தைங்களையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அந்த இடத்துல செக்ஷுவலாக அந்த பெண் குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற கட்டத்தில் தான் அந்த இடத்துல வந்து அது கேஸாக மாறும். அது போக்சோவாக இருந்தாலும் வேறு எந்த கேஸாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உடல் அளவில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த ஆண் குழந்தை மேலே வழக்கு பதிவு. பெண் வீட்டார் வந்து பொய்யா கூட வழக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தான் கேட்குறேன். என்ன அடிப்படையில் அந்த பையன் வந்து என்னுடைய மகளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்றத தண்டிக்கணும்னு நினச்சி அந்த பையனை எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க? இந்த இடத்துல பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான், பொண்ணை வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கான், பொண்ணை வந்து கம்பல் பண்ணி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்க்கு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் வழக்குகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறீங்க குடும்ப
குடும்பத்தில் செஞ்சு வைக்கிற இந்த குழந்தை திருமணங்களில் ஆண்கள் வந்து 20-21 வயதுக்கு மேலே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க தெரிஞ்சு தான் அந்த தவறை பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க வந்து தண்டனைக்குள்ளாகும் பொழுது அவங்க வந்து ஜுவினைலுக்கு வரமாட்டாங்க இல்லையா, அவங்க சாதாரணமாக மற்ற மத்திய சிறைச்சாலைக்கு தான் போவாங்க. சிறைச்சாலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கான தண்டனை என்ன? 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 1 லட்சம் அபராதம், சம்டைம்ஸில் ரெண்டுமே சேர்ந்து போடுவாங்க. இப்போ கட்டாயப்படுத்துகிற இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனை? அவர்களுக்கும் அதே தண்டனை தான், 2 வருஷம் சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம். ஸோ அந்த குழந்தை திருமணத்தில் ஈடுபட்டிருக்க எல்லாருக்குமே இதே தண்டனைகள் தான். இப்போ அந்த பெண் குழந்தைக்கு வந்து மனதளவில் விருப்பம் இருக்குது, அவள் வந்து மைனராகவே இருந்தால் கூட மனசு அளவு பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் குழந்தைய இருந்ததுனால அந்த திருமணம் வந்து சட்டப்படி செல்லாது. ஆனால் அவளுக்கு 18 வயது நிறைவேறிய பிறகு நான் இவரோடையே வாழுறேன் அப்படின்ற முடிவை அந்த பெண் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா 18 வயசுக்கு மேலே அவங்க மேஜர்னும் போது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கலாம். ஆனால் அப்போ வந்து திரும்பி முறையாக ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் செய்யணும். ஆமாம். இப்போ இந்த ஆண் குழந்தைங்க அவங்க வந்து ரொம்ப மனதளவில் வந்து பாதிச்சிருப்பாங்க, பயந்து போயிருப்பாங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், கடைசியில் அது வந்து இவ்வளோ பெரிய தவறாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து கைத்தொழில் சொல்லி தருவாங்க ஸ்பெஷல் ஹோம்ஸில், அதுக்கப்புறம் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படிலாம் சொன்னீங்க. உள்ள கல்விக்கான வாய்ப்புகள் என்ன அந்த பசங்களுக்கு? ஸ்பெஷல் ஹோமில் தண்டனைக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் நார்மல் ஸ்கூல் மாதிரியே அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. நார்மல் ஸ்கூல் மாதிரி அங்கேயும் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அங்கேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் இருப்பாங்க. எவ்ரிடே அவங்களுக்கு லெசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிடி சார்லேருந்து அவங்களுக்கு கேம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்க, நான் 8வது எழுதணும், 10வது எழுதணும், 12ஆம் வகுப்பு எழுதணும்னா பொது தேர்வுகளில் அவங்களும் எழுதுவாங்க. பெண் குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு கூட உதவி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கும் கல்லூரி படிப்புக்கான உதவி எல்லாம் இது இருக்கா? பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கிடையாது. ஸோ அந்த ஹோம்லேருந்து வெளியே வர்றவங்களுக்கு அங்கே என்ஜிஓ சர்வீஸ் இருந்துச்சுன்னா அந்த என்ஜிஓ மூலயமா அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கட்டாயமான அப்படின்னு கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய என்ஜிஓஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பள்ளி கல்வி வரைக்கும் அரசு வந்து கட்டாயமாக கொடுக்குது, ஆனால் கல்லூரி கல்வின்னும் போது அங்கே இருக்கிற ஏன்னா என்ஜிஓ 18 வயசுக்கு மேலே பிள்ளைங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவை நாடி போக முடியல அப்படின்ற பட்சத்தில் பெண் குழந்தைங்களை வந்து என்ஜிஓஸ் வந்து கல்லூரியில் படிக்க எல்லாரையுமே, பெண் குழந்தைகள்ன்ட்டு கிடையாது, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹோம்ஸில் இருக்க பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குது. 100% கேட்டால் அது சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தெரியாமல் தவறு செஞ்சுட்டு வர குழந்தைங்க தான் அதில் நிறைய இருப்பாங்க, ஆனால் அங்கே கூட இருக்கிற மற்றவங்களோட வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா, கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையான தவறுகள் செஞ்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. சின்ன சின்ன பெட்டி கேசஸும் இருக்கலாம், சின்ன திருடு அந்த மாதிரி கேசஸ்லையும் இருக்கலாம், இல்லை பெரிய வழக்குகளில் மாட்டினவங்களும் இருக்கலாம் அங்கே. ஸோ அவங்களோடலாம் இருக்கும்பொழுது இந்த குழந்தைங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த குழந்தைங்க மேலே எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சிறு தவறு பண்ணிவிட்டு ஒரு டைம் வர்ற குழந்தைங்க வெளியே போகும்போது பல தவறுகளை கற்றுக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில குழந்தைகள் வந்து அவங்கள பார்த்து பயந்து இவங்கள மாதிரி தவறுகள் நாம் செஞ்சிடக்கூடாது, இனிமேட்டு இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு லேர்னிங்கை எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது அந்தந்த குழந்தைகளுடைய மனநிலைமையை பொறுத்தது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இப்போ ஒரு நம்ம கொடுக்குற கவுன்சிலிங்ஸே வந்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத ஒரு பிரித்து பார்க்குறதுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிறது தான். ஸோ நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதோடைய பாதிப்புகள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல அந்த குழந்தை தான் முடிவு பண்ணும். நான் வந்து ஓகே, நான் இனிமேட்டு எந்த தவறுகளும் செய்யக்கூடாது, இல்லைனா மற்றவர்களை மாதிரி நம்மளும் தண்டனைக்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தவறுகள் பண்ணாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே நம்ம கவுன்சிலிங்ஸ் கொடுத்தாலுமே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இங்கேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு போகிற குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ அது ரேஷியோ ஆஃப். இப்போது உங்களுடைய சொந்த அனுபவத்தில் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இல்லை தான் செய்தது தவறு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இங்கே வந்த ஒரு குழந்தை உங்கள் கவுன்சிலிங்னால மாறி ஒரு புது மனிதனாக மாறி அவங்க வெளியில் போயிட்டு ஒரு நல்ல லைஃப்க்கு போன மாதிரி ஏதாவது நல்ல இருக்கா? இல்லை, எங்களுக்கு வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி போகிறாங்கன்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து சைக்காலஜிஸ்ட்டுக்கு இருக்காது. பிகாஸ் நாங்கள் அவங்களோட பேசுகிறதோட சரி, குழந்தைகள் என்ன தான் இங்கே இருக்கும்போது
இருக்கும்போது அவங்களுடைய மனமாற்றம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கணும், நம்ம பழைய மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளுடைய பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும், நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. ஆனால் வெளியே போகும்போது இந்த சமுதாயமும் இந்த சூழ்நிலையும் திரும்பவும் அவங்கள அந்த தவறுகள் பண்ணுறதுக்கு தூண்டும். அந்த இடத்துல அந்த குழந்தைகள் எவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சாலும், அது குழந்தைகள்னும் போது சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ திரும்பவும் அதே தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. மேம், நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, இந்த பழைய கன்சர்வேட்டரி தவறுகள் இப்போ அதிகம் நடக்கிறது இல்லை. அப்பா அம்மாவை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறது. இப்போது மாடர்ன் சைல்டு மேரேஜ் பிள்ளைங்களே தானாக சோஷியல் மீடியானோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையோ இல்லைன்னா டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்ததுனால, இல்லை ஆப்போசிட் செக்ஸஸ்க்குள்ள அக்சசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, குழந்தைங்களால நிறைய சந்திச்சிக்க முடியுது, பேசிக்க முடியுது, அதனால் தெரியாமல் செய்கிற தவறுகள் தான் நிறைய அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை ஒரு சமூகமாக, ஒரு பெற்றோராக இதை நம்ம எப்படி தடுக்கலாம்? இது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். பிகாஸ் நம்மளுடைய குழந்தைங்க சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறது கிடையாது. பிகாஸ் நம்ம பசங்க படிக்கணும், ஆன்லைனில் கிளாஸஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்க கையில் நம்ம மொபைல் கொடுக்குறோம். ஸோ இந்த அக்சசபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பேரண்ட்ஸை விட குழந்தைங்களுக்கு தான் நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியுது. அப்படின்னும் போது குழந்தைங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற கண்காணிக்கிற பொறுப்பு பேரண்ட்ஸுக்கு இருக்குது. பிகாஸ் குழந்தைங்க இமிட்டேட் பண்ணுறவங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி எப்படி பேசுவாங்கன்னு ஒரு குழந்தை பண்ணி காட்டுதோ, அதே மாதிரி தான் இந்த அடலசென்ட்ல இருக்கிறவங்களும் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கறதையும் சினிமாவில் பார்க்கறதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லவ் இதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூல் பொண்ணை துரத்தி லவ் பண்ணுறது, இதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ஸோ லவ்னா இதுதான், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் குழந்தைங்களுக்கு போய் சேருது. ஸோ இந்த தவறான புரிதலை சரியாக்குற பொறுப்பு பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு தான் இருக்குது. வீட்டில் ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பேரண்டிங் வந்துச்சுன்னா குழந்தைங்கள எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் நம்ம பேச அனுமதிக்கணும். என்னால் என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எது வேணால் பேச முடியும். ஸ்கூலில் இது நடந்துச்சு, என்னுடைய ஃப்ரெண்டு இன்றைக்கி இதை ஷேர் பண்ணியிருக்கான், இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் பசங்க கூட க்ளோஸாக இருக்காங்களா? இல்லை நான் ஒரு பேரண்ட்டு, நீ இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுட்டோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக அவங்களோட வயசு அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த இடத்துல நிறைய அப்யூஸ் நடக்கிறதுக்கு அது பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், அப்யூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. லவ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சில ஹார்மோன் மாற்றங்கள் தான் நம்ம உடம்புல நடக்கிறது. ஸோ அந்த ஹார்மோன் மாற்றங்களால் ஒரு பையன்கிட்ட பேசும்போதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சேஃப்டியாக இருக்கும், ஒரு எமோஷ்னல் பாண்ட் இருக்கும். என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு அந்த எமோஷ்னல் பாண்டு கொஞ்சம் லேக் ஆகும்போது, பேரண்ட்ஸ் என் கூட எமோஷ்னலாக கனெக்டடாக இல்லை, என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இல்லைனா என்கிட்ட பெரிய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது, அப்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு எமோஷ்னல் அண்ட் அட்டென்ஷன் லேக் ஆகுது. அப்போது எனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட அந்த அட்டென்ஷன் கிடைக்குது, டைம் கிடைக்குதுன்னும் போது ஆப்வியஸாக இந்த அடலசன்ஸில் இருக்கிறவங்க ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அட்ராக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ரன்அவே மேரேஜஸ் அது நிறைய நடக்கும். எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் 16-17 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து கூட இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் வெளியே வராது. இது எல்லாமே எதனாலனா இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜட்ஜ்மெண்டல் பேரண்டிங், பேரண்ட்ஸோடைய முக்கியமான வேலை. என் குழந்தை எதை பார்க்குது, யார் கூட பழகுது, சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸை ஹைட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை கண்காணிக்கணும். ரெண்டாவது ஸ்க்ரீன் டைமிங். குழந்தைங்க எத்தனை நேரம் மொபைலை பார்க்கணும் இல்லை டிவியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமிங். மூணாவது விஷயம் டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்க நிறைய நேரம் செலவிடுறது டீச்சர்ஸ் கூட தான். ஸோ அந்த டீச்சர்ஸுமே
குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். குழந்தைகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது. இன்னொரு விஷயம், டீச்சர்ஸ் சொன்னால் நிறைய விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக போய் சேரும். அப்போது கல்வியோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்ஸ், ரிலேஷன்ஷிப்னா என்ன, எதெல்லாம் காதல், எதெல்லாம் இன்ஃபேக்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு தெளிவை டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே தடுக்கலாம். இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, எமோஷ்னலாக எப்படி அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி 2 குழந்தைங்களுமே மைனராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 குழந்தைங்களுமே ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியேறாங்க அப்படின்னும்போது 2 பேருக்குமே அவங்களுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க தவறான முடிவை எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போது அவங்களுக்கு கோபம் வரும், அழுக வரும், பயம் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 2 பேருக்குமே அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்லிக்கிறது, ஒருத்தர் விட்டு விலகி போகிறது. ஸோ இந்த இடத்துல எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், ஒரு எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பேரண்டிங்கில் இருந்தால் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் ஒரு ஹார்மோனியல் மாற்றம் அப்படிங்கிறத செக்ஸ் எஜுகேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எந்த வயசில் வந்தால் கரெக்டாக இருக்கும், இதை எல்லாத்தையுமே நாம் ஓப்பனாக பேசுகிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு பேரண்டிங் இருந்தால் இந்த தவறுகள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கலாம். ஆக்சுவலாக இப்படியெல்லாம் கூட இன்னும் ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் இவ்வளோ நடக்குது, அதில் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். குழந்தை திருமணம்லாம் நடக்கிறதே இல்லைன்னு யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு தலைப்பை கொண்டு வந்து இதில் இந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் எனக்குமே ரொம்பவே சந்தோஷம். நன்றி. இதுவரை துள்ளித் திரியும் காலம் அரசு சிறுவர் சிறப்பு இல்லத்தின் உளவியல் ஆலோசகர் முனைவர் டெல்பின் ஸ்டெஃபினோ அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.